வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பற்பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு மிகவும் அதிக ஆதரவு அளித்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இத்தகைய புத்தாண்டில் சமர்ப்பிக்கின்றேன். என் கதைகள் ஒருவகை கற்பனை சூழல் உடையதே. வாருங்கள், இன்றைய சிந்தனை ஓட்டமாம் குறட்டை ஒலி உணர்த்தியவை காண்போமாம். கிராமங்களில் தங்கள் இல்லங்களில் இருக்கும் கணவன் மனைவியர்க்கே உரிய அன்பு பரிமாற்றங்கள் கூட வெளி உலகுக்கு தெரியாது. வெளியூர் மற்றும் வெளிப்பகுதிகளுக்கு செல்லும் போதும் கூட ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ளாமல் கண்ணடி சொல்லடி படாமல் சென்றிடும் மரியாதை மற்றும் பழக்க வழக்க அழகு என்பவை உன்னதமானது. தன்னவள் ஓர் அடி எட்டி பின்னால் நடந்து வந்தால் கூட கிராமத்தவர் தங்களுடன் தன் காலடி தடத்தில் பின்பற்றியே அவள் நடந்து வருவாள் என்ற முழு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தனர். அத்தகைய நம்பிக்கை கிராமத்தவர்களுக்கு பரிபூர்ணமாக எப்பொழுதும் உண்டு. அந்த அளவிற்கு கணவன் மனைவியர் இருவருக்கும் இடையே புரிதல்கள் மற்றும் நம்பிக்கைகள் உண்டு என்பதை கூட சரித்திரம் மற்றும் புராணக் கதைகளே எடுத்துக்காட்டும். ஆனால் மேலை நாட்டிலோ அன்பு பரிமாற்றங்கள் என்பவை கூட வெளிப்படையாகவே கால நேரம் சூழல் பார்க்காமல் எப்பொழுதும் நடந்தேறுகின்றது. அவளை விடாது அவன் இறுக அணைத்து பிடித்தே ஜோடி புறாக்கள் போல நகர வீதிகளில் நகர முடியாமல் நகர்ந்து செல்வர். காரணம், எங்கே அவளை தனியே விட்டுவிட்டால் தன் மனம் போல போக்கிற்கு ஓடிவிடுவாளோ, டைவர்ஸ் கேட்பாளோ என்ற பயமாக கூட இருக்கலாம். அத்தகு நம்பிக்கையின்மை கிராமத்தவர்களிடையே என்றும் இங்கு கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய பண்பு இன்றும் பல இடங்களில் நம் பகுதிகளில் மாறாமல்தான் உள்ளன. இத்தகு பெருமகமிகு கிராமமாம் தஞ்சை மாவட்ட கூத்தனூர் கிராமத்து கதாநாயகன்தான் இந்த நாகப்பன். நாகப்பன் நல்ல நிறமும் உயரமும் உடல் கட்டுக்கோப்பும் உடைய பட்டதாரியும் ஆவான். கிராமத்து பெற்றோர்களுக்கு உதவியாக கூடவே இருந்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதே அவனது தாய்மை போன்ற நல்ல உள்ளம். அவன் எண்ணியவாறையே அப்படியே உள்நாட்டிலேயே சுற்றுலாத்துறையில் பணி வாய்ப்பும் கிடைக்கப் பெற்றான். வேலையில்லா நாட்களில் கிராமத்திற்கு வந்து தம் பெற்றோர்களை வணங்கி சில பல நாட்கள் மகிழ்ச்சிப்படுத்திவிட்டு மீண்டும் தன் பணிக்காக நகரங்களுக்கு செல்வது வழக்கமாயிற்று. ஒரு முறை மகாபலிபுரத்திற்கு வெளிநாட்டிலிருந்து செல்வ சீமான்கள் பலர் தங்கள் குடும்பத்தினுடன் தமிழ்நாட்டை சுற்றி பார்வையிட வந்திருந்தனர். ஒரு சில மாதங்கள் தமிழ்நாட்டு தலங்கள் யாவற்றையும் முழுமையாக பார்வையிடவும் அந்த UK குடும்பத்தினர் விரும்பினர். அவர்களுக்கு கைடாக வழிகாட்டியாக நாகப்பன் அரசால் நியமிக்கப்பெற்றான் சுற்றுலாத்துறையினரால். வெளிநாட்டு தம்பதியர் குடும்பத்தில் இந்திய கலாச்சாரத்தை பண்பாட்டை மதித்திடும் பேரழகியாம் ரீட்டா என்ற இளநங்கையும் வந்திருந்தாள். அவளுக்கோ திருமணம் ஆகவில்லை. இளைய வயதினல். நாகப்பனையும் அவன் விளக்கிடும் செயல்பாட்டையும் இனிய அவனது குரல் வளத்தையும் அவன் திருக்குறள் வழியே
தரும் ஒப்பீட்டு விளக்கத்தையும் வைத்து பிறர்க்கு அவன் விளக்கிடும் முறையையும் கண்டு ஆச்சரியப்பட்டாள். பிற பல அவன் குறிப்பிட்டும் ஒப்பீட்டு தன்மைகளையும் கண்டு மெய்மறந்து போனவள் அவன் மொழிவள பாங்கினையும் அறிந்து அவளையும் அறியாமல் அடுத்த சில மாதங்களில் அவன் கட்டழகில் தன் மனதை பறிகொடுத்தாள். வெளிநாட்டவள் என்பதால் வெளிப்படையாகவே ரீட்டா தன் எண்ணங்களை நாகப்பனிடம் இரத்தினச் சுருக்கமாய் எடுத்துரைத்தாள். அவனும் பருவம் உடையவன் என்பதால் அவள் தன்னை அடிக்கடி இடித்து தொட்டு பேசிடும் செயலழகிலும் மௌனம் சம்மதம் என்பது போல் தன் அன்பையும் அவளுடன் நெருக்கமாக விலகிடாமல் நின்று வெளிக்காட்டினான் என்பதே பருவ விளையாட்டு. நிலைமையை அறிந்த ரீட்டாவின் பெற்றோர்களும் அவனது ஆசைக்கு அணைபோட விரும்பவில்லை. செல்வந்தர் வீட்டு கனியானது எதிர்பார்த்தவாறு பாலில் நழுவி விழுந்தது போல நாகப்பனுக்கு மனநிலை ஆயிற்று. சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு ரீட்டா என்பதால் தன் பெற்றோர்கள் சம்மதத்துடன் கிடைத்திடும் நல்ல வாய்ப்பை நழுவ விடாமல் பதிவு திருமணமும் செய்து கொண்டான். அவன் விருப்பப்படியே அவளுடன் வெளிநாட்டில் குடியேறினான் நாகப்பன். போதை சுகத்தில் தன் தாய் தந்தையரையும் மறந்தான். அவர்களுக்கு மறவாமல் மாதா மாதம் வளர்த்த நன்றி கடனுக்காக குறிப்பிட்ட ஒரு தொகையையும் அனுப்பி வைக்க தன் கடமையிலிருந்தும் தவறவில்லை. ஆனால் அவனது கைடு வேலை என்பது தற்போது இல்லை. செல்வச் செழிப்பு மிகுதியால் பிற ஊதியத்திற்கோ தன் மதிப்பிற்கோ வழி தேடியும் மறந்து போனான். திருமணமான சில மாதங்களில் தாய் தந்தையர் முகம் காண முடியாத துர்பாக்கிய நிலையையும் எண்ணினான். வருத்தம் மேலிட்டது. அவனுக்கு அது வழக்கமாயிற்று. ஓராண்டு முடிந்தும் குழந்தை செல்வம் வாய்க்கவில்லையே என்ற கவலை வாட்டியது. அதனால் ரீட்டாவோ வெளிநாட்டு நாகரிக முறைப்படியே கர்ப்பத்திற்கு மட்டுமே தடையை விதித்து கொண்டு தன் உடல் அழகு வனப்பு குறையாமல் பாதுகாத்து கொண்டாள். வருடங்கள் மேலும் சில உருண்டு ஓடிட ஆசைகள் பல தீர்ந்திடவே நாகப்பன் மேலும் அவளுக்கு சில காரணங்களால் அவள் மீது வெறுப்பும் கொண்டான். வெறுப்பு உணர்ச்சி மேலோங்கல் இருவரிடமும் இடையிடையே ஏற்பட்டது. இரத்தினத்தின் மதிப்பு அவளுக்கு தற்போது விளங்கிடவே இல்லை. நாகப்பனாகிய அந்த இரத்தினத்தின் மதிப்பு அவளுக்கு தற்போது விளங்கிடவே இல்லை. அவன் ஏன் கோபப்படுகின்றான் என்றும் அறியவில்லை. தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்பதே நாகப்பனின் கவலை. இச்சூழலில் அதனால் அவள் ஒரு முடிவுக்கு வந்தவள் விவாகரத்து செய்து கொள்ள விரும்பி கோர்ட்டிலும் தாக்கல் செய்துவிட்டாள். வெளிநாட்டு வழக்கப்படி நீதிமன்றத்தில் டைவர்ஸ் எதனால் என்று காரணம் கேட்க என் கணவர் நாகப்பன் நாளும் படுக்கை அறையில் விடுவும் குரட்டை ஒலி சப்தங்கள் அவளை பயமுறுத்தியது என்றே முக்கிய காரணம் காட்டினாள். பலவிதமான ஒலிகள், பம்ப் செட் சப்தம் போல, பைப்பு அடைப்பில் விடுபடும் காற்று ஒலி போல விதவிதமாக நாளும் தன் கணவர் நாகப்பர் குரட்டை விடுகிறார். அதனை எந்நாளும் எந்த நாளிலும் வீட்டில் உள்ளவர்களாலும் எனது செல்ல பிராணியாம் பூனை ரியாவாலும் தாங்கிக் கொள்ளவோ சகித்து கொள்ளவோ முடியவில்லை ஐயா. இப்படிப்பட்ட போராட்டச் சூழலை சந்திப்பேன் என்று நான் நாகப்பனிடம் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. தொடர்ந்து இவரோடு கூடி வாழ்ந்தால் எனது முழு நிம்மதியே பறிபோய்விடும் என்று ஏதோ ஒரு காரணம் காட்டி நாகப்பன் சம்மதத்துடன் டைவர்ஸும் பெற்றாள். கிராமிய வாசனைப்படி கூடாது என
நாகசாமியும் நாகப்பன் முடிவு செய்துவிட்டான். ரத்தினசாமிக்கு தங்க மனம் கொண்ட இந்த ரத்தினசாமியாம் நாகப்பனுக்கு அப்போது தன் பெற்றோர்களே கண்முன் வந்து நின்றனர். குழந்தை இல்லை என்பதுதானே என் நோக்கம். எதனால் அவள் என்னை வெறுக்கிறாள் என்று தெரியாத போது இவ்வாறு கோர்ட்டில் தன் குரட்டை ஒளி பற்றி கூறி காரணம் காட்டினாளே என்று வருந்தினான். ஆனால் பெற்றோர்கள் நினைவு வர, உன் முகம் உனக்கு தெரியும் போது திரும்பி வா மகனே என்றது. ஒரு நாள் அவன் பசியோடு குடிக்க தண்ணீர் முகந்து எடுக்கும்போது அப்போது அவன் முகம் பாத்திரத்தின் உள்ளே அந்த பிம்பம் தன் முகம் தெரிந்திட பெற்றோர்கள் சொன்னதே சரியாக போயிற்று என்று உணர்ந்தவன் இந்தியாவை நோக்கி புறப்பட்டு விட்டான். தன் கிராமமாம் கூத்தனூர் வந்தவன் தன் பெற்றோரிடம் வெளிநாட்டில் நடந்த தன் வாழ்க்கை கூத்தினை கூத்தனூரில் விளக்கினான். அதோடு தனது மனக்கோட்டையும் தகர்ந்ததை நினைத்து பார்த்தான். அவள் தன்னை விலக்கிய காரணத்தையும் எண்ணி எண்ணி நொந்து போனான். இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க நினைத்தது தவறு என்றும் உணர்ந்தான். தனக்கு ஏற்பட்ட குரட்டை ஒளியானது தனது தந்தை கலிய பெருமாளிடம் இருந்து வந்ததுதான் என்றும் பிறகு தான் தாய் வழி உணர்ந்து கொண்டான். இவனது வீட்டிலோ கலிய பெருமாள் விடும் குரட்டை ஒளியை அவர்கள் வீட்டின் எலிகளும் பூனைகளுமே அதை கேட்டே பயந்து ஓடிவிடுமாம். அந்த அளவிற்கு அவரது சுருதி வீரியம் அமைந்திருக்குமாம். ஆனால் நாகப்பனின் தாயோ தம் தகப்பனை இன்று வரையில் மனதாலும் வெறுக்கவில்லையே என்ற தாயாரின் உயரிய குணத்தை எண்ணி பார்த்தான் நாகப்பன். குரட்டை விடுவதால் வாழ்வில் எனக்கு மட்டும் இப்படி ஒரு விபரீதத்தை உண்டு பண்ணிவிட்டாளே அந்த ரீட்டா. ச்சே, என்ன ஒரு கெட்ட எண்ணம் அவளுக்கு. நாகரிகம், வெளிநாட்டவர், ரீட்டா போன்ற சிலருக்கு என்று எண்ணி எண்ணி வருந்தினான். ஒரு நாள் தன் தாய் அன்புவல்லியிடம் குரட்டையை நேசிக்கும் சகிப்புத்தன்மை பற்றி அவளிடம் விவரம் கேட்டான். அதற்கு தாயானவள், அவர் நிம்மதியாய் உறங்குகின்றார் என்பதற்கு அடையாளமே தம்பி அந்த குரட்டை ஒளிதான் அப்பா. மேலும் எனக்கு உறக்கம் வருவதே உன் தகப்பனார் விடுகின்ற அந்த குரட்டை ஒளியின் ஓசையானது தாலாட்டுவது போல் நிம்மதியாக என் மனதிற்கு இருக்கும் அப்பா. அதை நினைத்து நான் உறங்குவேன். சில வேளைகளில் அந்த குரட்டை ஒளி கேட்கவில்லை என்றால் நான் பயந்தே போய்விடுவேன் அப்பா. அசையாமல் முனகாமல் ஒளி எழுப்பாமல் அப்படியே இறந்த பிணம் போல கிடக்கின்றாரே, என்னவாயிற்று அவருக்கு? உடலுக்கு ஏதேனும் வந்துவிட்டதா? ஒருவேளை அவர் மூச்சு நின்று விட்டதோ என்று கூட பயந்து அவரை அசைத்து பார்ப்பேன் திக்குமுக்காடி. அந்த அசைவு உணர்ச்சியால் எழுந்த அவர் கண் விழிக்காமல் உடனே மேல் நோக்கி படுத்து மறுபடியும் அவர் விடுகின்ற குரட்டை ஒளியை கேட்டால்தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சே வருமப்பா. இதை கேட்டவன் வியந்தே போனான். அவர் மீது எனக்கு அப்படி ஒரு பாசம். நீயும் அப்படித்தான் செய்திருப்பாய். அதற்காக தாயாகிய நானும் தந்தையாகிய அவரும் வெறுத்து ஒதுக்கவா முடியும்? நின் தந்தையிடம் இருந்தது உனக்கு ஒட்டி கொண்டது போலும் நான் சகித்து பொறுத்து வாழ்கின்றேன். அது எனக்கு அந்த குரட்டை ஒளி இன்னோசையாகவும் அமைந்து விடுகிறது. வெளிநாட்டவருக்கு இல்லை போலும். என்ன செய்வது? எல்லா குரட்டை ஒளிகளும் மருத்துவம் செய்தால் சரியாகிவிடும் அப்பா. உன் தந்தையோ மருந்து மாத்திரை எல்லாம் உடலுக்கு சரிவராது என்று மறுத்து விடுகின்றார். நான் என்ன செய்ய முடியும்? எல்லா வியாதிகளுக்கும் அடுப்பங்கரையில் அஞ்சரை பெட்டியில் உள்ள மருந்துதான் அப்பா. அதை புரிந்து கொண்டால் போதுமானது. வெற்றிலைப்பாக்கிலும் கூட யாவும் அடங்கி உள்ளது. மேலும் வேர்வையுடன் குளிக்கவோ குளிர்பானங்களை அருந்தவோ கூடாது என்றும் உன் தந்தை எனக்கு விளக்கம் சொல்வார். ஊருக்கு உபதேசம் செய்வார். முயன்றால் யாவரும் இந்த குரட்டை ஒளியை சரி செய்யலாம் என்றும் கூறுவார்.
முயன்றால் சரி செய்ய முடியாதது என்று உலகில் எதுவும் இல்லை மகனே. குறட்டை ஒலி ஒரு குறைபாடே இல்லையப்பா, கவலைப்படாதே. வாழ்வில் நல்லதை கோட்டை விடாமல் இருந்தால் சரியே. கவலைப்படாதே மகனே. மனதை மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வைத்துக்கொள். மருத்துவத்தால் எல்லாம் சரியாகிவிடும். விரைவில் உனது மனதுக்கு ஏற்ற ஒரு கூண்டு கிளி உன்னை தேடி வருவாள். கவலைப்படாதே. பறந்துவிட்ட ரீட்டா கிளியை பற்றி வருந்தாதே. உன்னை தேடி உன் கூட்டிற்கு ஒரு பசுங்கிளி வரும். உன் இதயத்தில் நீங்காமல் அந்த கிளி குடியிருப்பாள் விரைவில் என்று ஆசீர்வாதம் செய்தாள் அன்புவள்ளி. மேலும் நாம் உணர வேண்டியது, ஆல்வேஸ் ஹேவ் எ ஹோப் ஃபார் பாசிட்டிவ் happenings. As the proverb says, keep a green tree in your heart. என்னது? Keep a green tree in your heart. The singing bird will surely come என்பதை வாழ்வில் மறவாதையப்பா என்றும் உபதேசம் செய்தார். குறட்டை ஒலி எங்கிதம்தானே, சங்கீதம்தானே, தவறில்லையே. வாழ்க வளமுடன்.